வணக்கம். நமது டிவியின் மறுபக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினமும் நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் முதற்பக்க செய்திகளும் அதனுடன் தொடர்புடைய சில குறிப்புகளையும் இன்றைய தினம் நாங்கள் மறுபக்கம் நிகழ்ச்சியில் ஆராய்வோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதி அனுரவின் இந்திய விஜயத்தின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளை மீளாய்வு செய்ய உள்ள பிரதமர் மோடி என்ற பிரதான தலைப்புச் செய்தியுடன் இலங்கை விஜயத்தின் போது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதுடன் அனுராதபுரத்திற்கும் பயணிக்கவும் ஏற்பாடு என்ற தகவல் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரதமர் நரேந்திர மோடியின் நிழற்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை தவிர பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் வரலாற்று இணைப்பை பிரதிபலிக்கிறது. இந்திய வெளிவிவகார செயலாளர் ஸ்ரீ விக்ரம் மிஸ்ரி தெரிவிப்பு என்ற தகவல் விக்ரம் மிஸ்ரியின் நிழற்படத்துடன் வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதேவேளை அனுராதபுரம் வைத்தியசாலையின் விவகாரம் பாதிக்கப்பட்ட வைத்தியரால் சந்தேக நபர் அடையாளம் என்ற தகவலும் கட்டமிடப்பட்ட செய்தியாக 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் ஆகஸ்ட் வரை வழக்கு ஒத்திவைப்பு மேன்முறையீட்டு விசாரணையிலிருந்து 2 நீதியரசர்கள் விலகினர் என்ற தகவல் வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிரான 16 மனுக்களை ஏப்ரல் 1ஆம் தேதி பரிசீலிக்க உயர் நீதிமன்றம் தீர்மானம் என்ற தகவலும் 2 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருள் மீட்பு கொக்கரிக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு சரியான செய்தியை சொல்ல வேண்டும் எம்ஏ சுமந்திரன் அறைகூவல் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முதற்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை தவிர தேர்தல் பணிகள் அனைத்தும் பூர்த்தி ஆணையாளர் நாயகம் தகவல் அரச சேவையில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை அனுரவின் பதவியேற்பால் பயனில்லை என்கிறார் முஜிபூர் எம்பி என்ற தகவலும் கைது செய்வதை தடுக்க கோரும் பிரசன்ன ரணவீரவின் ரீட் மனு இடைக்கால தடை விதிப்பதா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏப்ரல் 28ஆம் தேதி தீர்மானம் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை தவிர சாணக்கியன் எம்பி கைது செய்யப்பட வேண்டும் கருணா அம்மா வலியுறுத்து என்ற தகவலும் பிரதமர் மோடியை எதிர்கொள்ள தயங்குகிறது அனுர அரசாங்கம் ஆணவ பேச்சுக்களால் இந்திய நட்புறவை சீர்குலைக்கிறது என்கிறார் ஹர்ஷ என்ற தகவலும் உள்ளூராட்சி தேர்தலில் அமோக வெற்றி உறுதி பொதுஜன பெரமுன திட்டவட்டம் என்ற தகவலும் ஒரு தரப்பினர் மட்டுமே இலக்கு வைக்கப்படுவதை ஏற்க முடியாது ராவி கருணாநாயக்க எம்பி தெரிவிப்பு என்ற தகவலும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் மியன்மாரில் அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருந்தது 7.7 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருந்தது. அது தொடர்பான நிழற்படத்துடன் வீரகேசரியின் முதற்பக்கத்தில் இவ்வாறு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. மியன்மார் தாய்லாந்தை உலுக்கிய 7.7 ரிக்டர் பூமி அதிர்ச்சி ஆயிரக்கணக்கானோர் பலியாகி இருக்கலாம் என அச்சம் இந்தியா சீனாவிலும் உணரப்பட்டது என்றவாறு குறித்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இதேவேளை உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஸ்ரீலங்கா இராணுவம் மீது தடையை பரவலாக்குக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்து என்ற தகவல் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. இதேவேளை முதற்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக உதயன் பத்திரிகை இவ்வாறு பிரசுரமாக்கி இருக்கின்றது போலி உறுதிகளை வைத்து திஸ்ஸ விகாரை காணியை அபகரிக்க முயற்சியாம் என்ற தகவல் உதயன் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை தவிர தகிக்கின்றது வடக்கு மக்களே அவதானம் என்ற தகவலும் திஸ்ஸ விகாரை தொடர்பில் அறிக்கை அனுப்பினாலும் பதில் வருவது சந்தேகமே ஆளும் கட்சி எம்பியான ஸ்ரீ பவானந்த ராஜா ஏற்பு என்ற தகவலும் மோடியை எதிர்கொள்ள தயங்குகிறது அரசாங்கம் ஹர்ஷடி சில்வா என்ற தகவலும் சடலம் அடையாளம் என்ற தகவலும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. இதனை தவிர வேட்புமனு நிராகரிப்பு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் நாளை கலந்துரையாடல் என்ற தகவலும் ஆணையிரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி ஆரம்பம் என்ற செய்தியும் இனப்படுகொலை தீர்மானம் எதிரான வழக்கு தள்ளுபடி என்ற செய்தியும் லங்கா சீனி நிறுவன தலைவர் பதவி விலகல் என்ற செய்தியும் 1325 மில்லியன்
செலவில் கிளிநொச்சியில் வீதி புனரமைப்பு என்ற தகவலும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. இதேவேளை நேற்றைய தினம் மியன்மாரில் இடம்பெற்ற நில அதிர்வு பூமி அதிர்ச்சி தொடர்பான செய்தி நிலப்படத்துடன் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை பாரப்படுத்துங்கள், பிரிட்டனை கோருகிறார் உருத்திரகுமாரன் என்ற தகவல் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. இதனைத் தவிர பிரதம நீதியரசர் ஷிராணியை மஹிந்த பதவி நீக்கியமை தவறு, பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் நாமல் என்ற செய்தி நாமல் ராஜபக்சவின் நிலப்படத்துடன் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மாணவியை அடித்த ஆசிரியர் கைது என்ற தகவலும் பாரத பிரதமர் மோடி ஏப்ரல் 4 இலங்கை வருகிறார், உறுதி செய்தது இந்திய வெளிவிவகார அமைச்சு என்ற தகவலும் இராணுவமாயினும் குற்றம் குற்றமே, பிரிட்டன் தீர்மானத்தை ஆதரித்தார் சரத் பொன்சேகா என்ற தகவலும் மியன்மார் தாய்லாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 153 பேர் பலி 732 பேர் காயம் என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. அதனைத் தவிர பிரிட்டன் தடைகள் மூலம் சர்வதேச விசாரணையை வலியுறுத்த முயற்சி, ஒருபோதும் இடமளியோம் என்கிறார் வாசுதேவ என்ற தகவலும் மனித உரிமைகள் பற்றி பேச பிரிட்டனுக்கு தகுதி இல்லை, புலிகளை மீளுருவாக்க வேண்டாம், பிரிட்டனை எச்சரிக்கிறார் விமல் என்ற தகவலும் படையினர் குற்றவாளிகள், புலிகள் அரசியல் கைதிகள், நியாயமற்றது என்கிறார் அலி சப்ரி என்ற தகவலும் நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் தேர்தல் திணைக்களத்துடன் கலந்துரையாட சந்தர்ப்பம், உயர் நீதிமன்றம் உத்தரவு என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. இதே சந்தர்ப்பத்தில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தையிட்டி காணி விவகாரம் பிழையானது, ஏன் நீதிமன்றத்தை நாடக்கூடாது, ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கேள்வி என்ற தகவல் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. இதனைத் தவிர மின்னல் தாக்கி மாணவன் பலி, தொலைபேசியால் வந்த வினை என்ற தகவலும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்க செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. குறிப்பாக மின்னல் எச்சரிக்கை தொடர்பில் தொடர்ச்சியாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் கடந்த 2-3 தினங்களாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே பொதுமக்கள் இந்த மின்னல் தாக்கம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். நேற்றைய தினமும் கூட 11 மாவட்டங்களுக்கான மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த பின்புலத்தில் கேகாலையில் மாணவன் ஒருவன் மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கின்றார். தொலைபேசி பயன்படுத்தி கொண்டிருந்ததன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே அரசு திணைக்களங்களால் குறிப்பாக உயிர் ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய வகையில் விடுக்கப்படக்கூடிய எச்சரிக்கைகள் தொடர்பில் அனைத்து பொதுமக்களும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்பதை நமது டிவி சார்பாகவும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக பார்ப்போம் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளை. அந்த வகையில் தாளையடி குடிநீர் திட்டமூடாக யாழ் மாநகர பகுதிக்கு குடிநீர் விநியோகம் என்ற தகவலும் முன்னர் போராடிய ஜேவிபி ஆட்சிக்கு வந்த பின் போராட்டங்களை அடக்குகிறது என்ற செய்தி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் நிலப்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகை முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாக்கி இருக்கின்றது. பரீட்சை விடைப்பத்திரத்தை மாற்றிய மாணவியை தண்டித்த ஆசிரியர் யாழில் கைது என்ற தகவலும் போதையில் வாகனம் செலுத்திய சாரதி ஒருவருக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் வடமாகாண மக்களின் ஆணை தங்களிடம் உள்ளதாக கொக்கரிக்கும் ஆட்சியாளர்களுக்கு தேர்தலில் பதில் வழங்க வேண்டும் என்ற தகவல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனின் நிலப்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இதனைத் தவிர யாழில் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் கலந்துரையாடி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு என்ற தகவலும் வடமராட்சி கிழக்கு கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ் தலைமைகள் பொதுமக்கள் கடும் விசனம் என்ற தகவலும் பெண் வைத்தியர் மீது பாலியல் துஷ்பிரயோகம் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டார் என்ற தகவலும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. ஆகவே இன்றைய தினம் பிரசுரமாக இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளிலும் குறிப்பாக பிரிட்டனினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை தீர்மானம் தொடர்பில் அதிகளவானோர் பேசியிருக்கின்றனர். இந்த தடை தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் தங்களுடைய கருத்துக்களை பலர் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். குறிப்பாக முன்னாள் அரசாங்க கால பகுதியில் அமைச்சர்களாகவும் அதே போல அரசாங்க
அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்பட்டவர்களும் இந்த பிரிட்டனினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை உத்தரவு முற்றிலும் பிழையான ஒன்று எனவும் இதனால் பாரிய எதிர் விளைவுகள் ஏற்படக்கூடும் எனவும் ஆகவே குறித்த தீர்மானத்தை மீளப்பெற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். இதே சந்தர்ப்பத்தில் முன்னர் கடந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த அலி சப்ரியும் கூட படையினர் குற்றவாளிகள், புலிகள், அரசியல் கைதிகள் நியாயமற்றது என கூறியிருக்கின்றார். ஆகவே பிரித்தானியா போன்றதொரு நாடு இலங்கை தொடர்பில் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது என்பது மிகவும் ஒரு கடினமானதும் சவால் மிக்கதுமான ஒரு நடவடிக்கையாகும். அவ்வாறு பாரிய சவாலுக்கு மத்தியில் இவ்வாறான தடைகளை விதிப்பது என்பது மிக ஒரு இலகுப்படுத்தப்பட்ட விடயமல்ல. நாடு என்ற ரீதியில் பல்வேறுபட்ட சவால்கள், அதே போல அது தொடர்பில் ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் அனைத்தையும் சிந்தித்து ஒரு அரசாங்கம் தன்னுடைய உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிட முடியும். அவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள், அதே போல கருணா உள்ளிட்டோருக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை தொடர்பில் தற்போது தொடர்ச்சியாக பேசப்படுகிறது. அரசியல் களமாக இருந்தாலும் சரி, தேர்தல் பிரசார கூட்டங்களிலும் கூட இந்த விடயம் பேசு பொருளாக இருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த கருணா அம்மான் கூட நடந்தவை நடந்தவையே, இனி புரையோடி போயிருக்கக்கூடிய விடயங்களை பேசி பயனில்லை என கூறியிருந்தமையும் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் முன்னாள் அமைச்சராக செயற்பட்ட வாசுதேவ நாணயக்காரவும் கூட இந்த விடயமானது சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் வகையில் அமைந்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். ஆகவே இவைதான் இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நாளேடுகளின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம் மறுபக்கம் நிகழ்ச்சியில். வணக்கம்.